அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். திமுக, அதிமுக, விஜய் அப்படின்னு 3 பேருக்கும் போக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள் 3 முக்கியமான அரசியல் தலைவர்கள். கூட்டணிக்கு அவங்க எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படின்னுட்டு ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் நீக்கு போக்கு காட்டி ஒரு பெரிய அரசியல் ஆடுபுலி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்? நேரடியாக பிரதமரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அவமானகரமான காரியத்தை பண்ணலாமா, இது சட்டவிரோதம் அப்படின்னு கடுமையான அறிக்கை ஒரு பக்கம். திமுக ஆட்சியை நோக்கி அவர் நகர்றாரா, இல்லை கடைசியில் விஜய்கிட்ட போக வாய்ப்பு இருக்கா, இப்படியான ஒரு கணக்குகளை அவர் நகர்த்துகிறார். இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சீட்டு எண்ணிக்கையெல்லாம் முடிவு பண்ணியாச்சா? இல்லை, எல்லாரும் சும்மா மேடை ஏறி இருக்காங்க, அவ்வளோதானே, நான் டிவியை பார்த்து தான் மோடி அவர்கள் வர்றதே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நகர்த்துறாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேட்டியையும் கொடுத்திருக்கிறார்கள். எது கேட்டாலும் சிரித்தபடி அப்படியே மௌனமாக கேள்வியெல்லாம் முழுசாக கேட்டுட்டு டாட்டா காட்டிட்டு போயிட்டு இருக்கார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவரோடு இருந்த அந்த ஒரே ஒரு எம்பி திரு தர்மரும் இப்போது எடப்பாடி அவர்களை சந்தித்து இமீடியட்டாக தாய்க்கழகமான அஇஅதிமுகவில் சேர்கிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இப்போது கடைசியாக ஓபி ரவீந்திரநாத் குமாரும் ஜெயபிரதீப்பும் மட்டும்தான் எஞ்சியிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? இவர்களை தங்கள் பக்கம் சேர்த்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் யாருக்கு இருக்கிறது? அரசியல் களம் எப்படி நகர்கிறது கூட்டணி கணக்குகள் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற என்டிஏ பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடந்திருக்குது. நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக மேல முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுத்திருக்கிறார். திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. எதிரும் புதிருமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையை ஒரே பிரஸ் மீட்டை ஷேர் பண்ண அதிசயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ராமதாஸ், பிரேமலதா உள்ளிட்டவர்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்னு எடுத்துக்கலாமா, கவனத்தில் கொள்ளவில்லைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இவங்களை வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருச்சா பிஜேபி? பாஜக பிரதமர் மோடி வரும்பொழுது ஒரு பெரிய கெஸ்டரை காட்டணும், அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஆட்களை மேலே ஏற்றி அந்த கரங்களை உயர்த்துவது அப்படிங்கிற கல்ச்சர் அது தேசிய கட்சிகள் கொண்டு வந்தது தான் தமிழ்நாட்டில். ஸோ அந்த கல்ச்சரை செய்யணுங்கிறது ஒரு ஃபோட்டோ ஆப்புக்கு தான். எப்படி 2024 தேர்தலுக்கு முன்பாக இந்தியான்னு இவங்க பேர் வச்ச பிறகு இருக்கிற எல்லா என்டிஏ தலைவர்களையும் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனக்கு இடதுபுறம் வச்சு ஒரு ஃபோட்டோ ஆப் பண்ணாங்க இல்லையா, ஃபோட்டோ ஆப் பண்ணாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில் வந்தார், அது வேறு விதமாக போச்சு. பட் அந்த காட்டுறதுங்க பாருங்கள், 36 கட்சிகள் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கணக்கு சொல்வதற்கான ஒரு ஆப்டிக்ஸ். ஆனால் அது அவர்களுக்கு உதவி இருக்கிறது. ஆனால் மோடி அவர்கள் வந்ததோடு என்டிஏ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எல்லாம் க்ளோஸ்டுனா கிடையாது. இதற்கு பிறகும் வருகிறவர்களை வரவேற்பதற்கான எல்லா வேலைகளும் போய்கொண்டு தான் இருக்கிறது. நம்ம பேசக்கூடிய அந்த 3 பேரை நம்ம எடுத்திருந்தோம். ஒன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், டாக்டர் ராமதாஸ், 3வது ஓபிஎஸ். இதில் ஓபிஎஸ் தரப்பையும் எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என என்டிஏ பாஜக நினைக்கிறது. எடப்பாடி அவர்கள் அதற்கு இன்னும் ஃபைனல் கால் எடுக்காமல் இருக்கிறாங்கிற செய்தி இருக்குது. மற்ற 2 பேரிடமும் உள்ளே கொண்டு வந்தால் சிக்கல் இருப்பதாக அதிமுகவோ திமுகவோ நினைக்கல. எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. விஜயை தவிர மீதி அத்தனை பேரும் முயற்சி பண்ணுறாங்க. விஜய் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இன்றைக்கு கொஞ்சம் கான்ஷியஸாக அது தெரிஞ்சே பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அன்புமணி அவர்களை குறிப்பிடும்போது அன்புமணின்னு தான் குறிப்பிட்டாங்க. மேடையில் பேசியவர்கள் அது ஐ திங்க் டிடிவி அவர்களாகட்டும் அல்லது பாமக நிறுவன தலைவர் அன்புமணின்னு ஒருத்தர் கூட சொன்னார். அது கூட வைரல் ஆனிச்சு. அது ஒரு சிக்கலுக்குரியதாக மாறுது. ஸோ அந்த இது உள்ளே போகாமல் அன்புமணிங்கிறது, ஏன்னா ராமதாஸ் நீ பேரை சொல்லாதானே ராமதாஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. 1000 தான் இருந்தாலும் அவர் உங்கள் மகன் தான், நீங்கள் அப்பா தான் கொண்டு வந்து நீங்கள் தாங்கிறது மாறப்போகிறது இல்லை. ஆனால் பொலிட்டிக்கலி பார்க்கும்போது ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு பயன்படுத்திய வார்த்தைகள், ஒரு தேர்தலில் சிக்கலுக்குள்ளாகி சட்ட சிக்கலில் பிரச்சனையில் இருக்கும்போது மாம்பழ சின்னத்தை எப்படி வைக்க முடியும், பிரதமர் வர இதில் வைக்கிறது அப்படிங்கிறது அவமானகரமானது, சட்டவிரோதம், இது பார்த்திங்கன்னா அரசியல் அறம் அல்ல அப்படின்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு பெரியவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு முன்பாக இந்த பேனரில் இவர் ஃபோட்டோ இல்லை அவர் ஃபோட்டோ இல்லைன்னா வெளியில் வச்ச பேனர்கள், அது மேடையில் இருந்தது இல்லை, அதெல்லாம் போனாலும் அந்த இடத்துல ராமதாஸ் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டை அன்புமணியிடம் கேட்கும்போது அதை நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட தான் கேட்கணும்,
அவங்க சொல்லியிருக்கிறதுபடி என்கிட்ட தான் கட்சி இருக்கு என்பதோடு அவர் கடந்து விட்டார். அதாவது நேரடியாக பதில் சொல்லிக்க வேண்டாங்கிறது அன்புமணியினுடைய கணக்காக இருக்கு நினைக்கிறாரோ அப்படிங்கிறது தாண்டி அப்பாவை பகைச்சிக்கிட்டோம்னா நேரடியாக வன்னியர் சங்கத்தினுடைய வாக்கு வங்கிங்கிறது இருக்கு இல்லையா, அவர் குலசாமி, நீங்கள் 1000 எடுத்துக்கிட்டாலும் அவருடைய முகத்தை தவிர்த்துட்டு அன்புமணி ஒரு இடத்துல இன்னைக்கு வரைக்கும் பேனர் வைக்கல. இவ்வளவு ஆன பிறகும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னதான் காடுவெட்டி குருவர்களுடைய மகள் தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் அவங்களும் ஓன் பண்ண தானே செய்வாங்கங்கிற அந்த விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படியாக அந்த மோதல்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதில் அன்புமணிக்கு மாம்பழம் கிடைப்பதுங்கிறது நேற்றுக்கு அந்த மேடையில் உங்களுக்கு இந்த ஹைராக்கி படியே முதல்ல நயினார் பேசுகிறார், அதற்கு பிறகு டிடிவி, பிறகு அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மோடிஜி அவர்கள். ஸோ அந்த ஹைராக்கியில் 3வது பெரிய கட்சிங்கிற இடத்துக்கு அஃப்கோர்ஸ் மோடிஜி பிரதமருங்கிறதுனால பேசினார். முதல் பெரிய கட்சினா அதிமுக தான். அதிமுக அடுத்த இடம் அது பாஜகவா பாமகங்கிற டிபேட்டுக்குள்ளே தான் அது போகுமே தவிர அன்புமணியை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரே விஷயம், அவர் அதிமுகவை விரும்பலை. ஏன்னா தன்னிடம் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்கிற கோபம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் எதிர்பார்ப்பது அன்புமணிக்கு கொடுப்பதை விட எனக்கு ஒரு சீட்டு கூட கொடுத்தா நான் இறங்கி போட்டியிடுவேங்கிற இடத்துக்கு தான் அவர் வராரு. என்டிஏ அவருக்கு நேச்சுரல் சாய்ஸாக இல்லை. 2024 அப்படியே அப்சைட் டவுனு. நேச்சுரல் சாய்ஸ் எடப்பாடி தான் அதிமுகட்ட போகணும்னு இவர் சொல்லி அவர் பிஜேபிட்ட கூப்பிட்டுட்டு போனார். இன்றைக்கி அது நேச்சுரல் சாய்ஸாக இல்லாமல் ராமதாஸ் அவர்களுக்கு போனதுங்கிறது காலத்தின் கோலம் தான். அவர் இதை தாண்டி வழக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னே நம்ம ஏறத்தாழ நம்பிடலாம். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது போக ஐ திங்க் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அன்புமணியினுடைய அந்த வழக்குக்கான அப்பீல் அது சார்ந்த விஷயங்கள்லாம் வருது. பிப்ரவரி எண்டு மார்ச்சில் அவருடைய அந்த சிபிஐ வழக்கை எதிர்த்து அன்புமணி போட்ட முறையீடு, அதிலேருந்து அதை குவாஷ் பண்ணணும், என்ன அந்த வழக்கிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னுட்டு, அது யார் வேணாலும் போடலாம், யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டாலும் வழக்கிலேருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னுட்டு அவங்க போட முடியும். விடுதலை இல்லை, விடுவிப்பு. அக்விட்டல் கிடையாது, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் கேஸில் அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு விடுவிப்பு. அந்த ப்ராசஸ்க்குள்ளே அவர் போட்ட கேஸில் வர்றதுனால சிபிஐ மேல்முறையீடு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒருவேளை அவரை விடுவிச்சிட்டாங்கன்னா அந்த சிபிஐ கேஸை நடத்த வேண்டான்றனால அதுவும் வருது. அது வந்த உடனே இதை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியானது ஓடும்போது அவர் அசைய முடியாது. அதான் இவ்வளோ தூரம் பண்ணியாச்சும் மாம்பழத்தை கொடுங்கன்னு அவர் கேட்டு வாங்கிட போகிறாருங்கிற சூழல் தான். இப்போ திமுக அன்னைக்கு அவர் உள்ளே வரணும் அப்படின்னா திமுக உதயசூரியன் சின்னத்தில் அவங்களுடைய ப்ரப்போசல்னு சொல்லப்படுவது 3 சீட்டுகள்ங்கிறாங்க. ஒன்று இப்போ இருக்கக்கூடிய 2 சிட்டிங் எம்எல்ஏக்கள். ராமதாஸ்க்கு மொத்தமே 3 சீட்டு. மொத்தமே 3. ஐயே, ஒரு காலத்தில் 18 எம்எல்ஏக்களே அவர் கொண்டு போய் அந்த 18 எம்எல்ஏக்களை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு அப்படின்னு கொண்டு போய் கவர்னர்கிட்ட முதல்ல கொடுத்து காங்கிரஸ் டிமாண்ட் பண்ண விடாமல் செஞ்சதில் ராமதாஸ் அவருடைய ரோல் இருந்தது. அவர் இத்தனைக்கும் அதற்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அணி மாறினார். ஆனால் இந்த எம்எல்ஏக்கள் நிபந்தனையற்ற ஆதரவுங்கிறதுல அவர் கை வைக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தவர் தான். அவங்க ப்ரப்போசல்ங்கிறது ஜிகே மணி இருக்கார், அருள் இருக்காங்க, இவங்க 2 பேரும் உங்கள் சைடு இருக்காங்க, ப்ளஸ் உங்களுடைய மகள் காந்திமதி அவர்களுக்கு, ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு இந்த 3 நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. 3த்துக்கும் தனி சின்னம்னு இப்போ அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னு தெரிலனா உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்களா என்பதாகத்தான் அவங்க ஆரம்ப கட்டத்தில் வைக்கிறாங்க. இந்த நெகோசியேஷன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுமாங்கிற சிக்கல் இருக்குது. இதில் அவருக்கும் மனஸ்தாபம் வந்து இவர் வர்றதுனால விசிக்கு ஒரு வேளை அதுக்கு மாற்று கருத்து மறுப்பு தெரிவிக்குது அப்படின்னா விசிகேக்கு அதே 6ல் கொடுத்துட்டு போன முறை கொடுத்த ஃபார்முலாவே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கலாமா என்கிற யோசனை இருப்பதாகவும் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ வரைக்கும் ஸ்பெகுலேஷன்ஸ் தான். அந்த ப்ரப்போசல் திரும்ப ஏற்றுப்பார். ஏன்னா திரும்ப இது குறித்து போகும்போது இதில் வர்றதுங்கிறது எனக்கு நெருடலானது தான், நான் அதை விரும்பலை. ஆனால் இறுதி முடிவை திமுக தான் எடுக்கணும்னு அந்த பால் அங்கே நகர்த்துறாரு. கூப்பிட்டு வச்சு எப்படி பேச போகிறாருங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவராக அங்கே வந்து இந்தியா சர்க்காரெல்லாம் ஆப்வியஸாக இப்போ வரைக்கும் யாரும் பேசல, இனிமேலும் பேச மாட்டாங்க. ஸோ அது ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற கணக்கு. இல்லைன்னா இருக்கக்கூடிய ஆப்ஷன் அன்புமணியை எதிர்த்து அவர் களம் காணுகிற எல்லா பகுதியில் அல்லது வட தமிழ்நாடு முழுக்க ராமதாஸ் கேண்டிடேட்டை போடலாம். அவருக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை யாராவது பார்த்துக்கணும். அந்த ரோலை திமுக எடுக்குமா நமக்கு தெரியாது. அது அரசியலில் கட்டாயம் செய்வாங்க, இல்லை இவங்க தான் பணம் கொடுத்து இறக்குனாங்கலாம் நம்ம அது பொலிட்டிக்கல் சார்ஜாக போகும். அது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஆவணங்கள் அதுக்கெலாம் நம்ம எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் நல கூட்டணி உருவாக்கியதில் ஜெயலலிதா அவர்களின் பங்கு இருக்குன்னு இப்போ ஒரு தியரி பேசுகிறாங்க. அது எப்படின்னா அதில் அப்போ இந்த கூட்டணி வந்ததுனால் யாருக்கு லாபமானதோ அவர் கொடுத்துருக்கலாம் என்கிற ஒரு ஸ்பெகுலேஷன். இப்போவும் அசாதுதீன் ஒவைசி எப்படி வந்து டிடிவி கூட சேர்ந்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக
அவரை யாரோ கொண்டு வந்து சேர்த்து வச்சாங்களான்னு ஒரு தியரி இருக்குது. இதெல்லாம் தியரியாகவே இருக்குது. அதை நம்ம உண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். ஸோ அப்படி ராமதாஸ் அவர்கள் இறங்கினால் அவருக்கான ஃபண்டிங் யாராச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கா? அதிமுக அங்கே பலம் பெறாமல் வட தமிழ்நாட்டில் அடி வாங்குவதற்குரிய வாய்ப்பாக அது போகுமா? இதெல்லாம் இவ்வளவு ஸ்பெகுலேஷன்ஸும் இருந்துகிட்டு இருக்கு. இது அவரை பொறுத்த வரைக்கும். இன்னொரு இதில் என்னென்னா, ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலே பொருளாளராக இருந்தவர், ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு கிரைசிஸ் வரும்போது முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய ஆதரவாளர்கள் வந்து அடுத்தடுத்து வெளியேறிட்டே இருக்கிறாங்க. ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருந்த மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இவர் யாருக்காக ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சண்டை போட்டாரோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட, தர்மர் அவரும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்திகளில் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து விலகும் முடிவிற்கு ஓபிஎஸ் தள்ளப்படுகிறாரா? இல்லை, அரசியலிருந்து அவர் விலகுவாரானா அவர் எப்போ ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணார்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் நீதிமன்றங்களில் வழக்குகளை தான் நடத்தினார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் கேட்டார், நாங்கள் வச்சிருக்கிறது கட்சியே இல்லையேன்னு அவர் சொன்னார். நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம், மீட்போங்கிற இது கட்சியே இல்லையேங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டு. அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சு தான் நீங்கள் இவ்வளவு நாளாக அமைப்பு கட்டாமல், போன செப்டம்பரில் நான் மதுரையில் மாநாடு போடுவேன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ வரைக்கும் உங்களால் ஒரு மாநாடு போட முடியல அப்படிங்கிறது தான் உங்களோட யதார்த்தமாக இருக்குது. மாநாட்டுக்கு ஃபண்டு வேணும், செலவு பண்ணணும். இவர் வெளியில் போகும்போது வைத்திலிங்கம் ஒரு வார்த்தை சொன்னார். இவர் மீது குற்றச்சாட்டு அதெல்லாம் எதுவும் வைக்கல. அவர் காலதாமதம் செய்து விட்டார், சரியான நேரத்தில் முடிவெடுக்காமல் இழுத்துக்கிட்டே போனாருங்கிறது தான் எல்லாரும் விலகினதுக்கும் காரணம். அடுத்த கட்டமாக எனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நான் தெரிஞ்ச பிறகு எப்படி அங்கே நான் தொடர முடியும் என்று ஓபிஎஸ்க்கு அது இயல்பாகவே அவர் வந்து அப்படி துணிஞ்சு ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்துகிற இடத்தில் இல்லாததனுடைய விளைவாக இன்றைக்கு இது நடந்திருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் 2 MP இருந்தது அதிமுகவுக்கு. அவர் 2 பேர் எடப்பாடி அவர்கள் பேர் எடுத்தப்ப எனக்கு நீங்கள் ஒன்று பிரித்து தரணும், அதில் நான் என்னுடைய விசுவாசியை அனுப்பணும் என்று சண்டை போட்டு தன்னுடைய தம்பியை கட்சியை விட்டு நீக்கிய போது அமைதியாக இருந்தவர், புகழேந்தி உட்பட அத்தனை பேரையும் நீக்கிறதுக்கு அமைதியாக இருந்தவர். கடைசியாக என்னுடைய விசுவாசி ஒருவர் தர்மரை கூப்பிட்டு வந்து ஆக்குறாரு. அவர் சிவி சண்முகத்தை நாமினேட் பண்ணுறாரு. அந்த இடம் தான் ஸ்பிளிட்டுக்கான காரணம். இதுக்கு மேலே இந்த துணை இணைன்னு வச்சுட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு முறையும் இந்த சிக்கல் வரும். டைரக்டாக நான் பொதுச் செயலாளர் ஆகிறேங்கிற முடிவு எடப்பாடி பழனிசாமி வந்தார். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த புள்ளிக்கு காரணமாக இருந்தவர்னாலும் இவ்வளோ நாள் அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் உங்கள் கூட இருந்தார். அந்த கடைசி அப்படிங்கிறது இருந்தாலும் அடுத்து தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்லையோங்கிற வகையில் அவர் யோசித்ததன் விளைவாக இப்போ வெளில போகிறார். அவருக்கு இன்னும் 2 வருஷம் டென்யூர் இருக்கும். ஏன்னா 21 இவங்க வந்த பிறகு கொடுத்த டென்யூர் அது. அவருக்கு இன்னும் 2-2.5 வருஷம் டென்யூர் இருக்கலாம். அந்த 2.5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அரசியல் இல்லாமல் இருக்கிறது, நான் இப்பயே அங்கே போயிடலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறதன் விளைவாக போகிறார். நீங்கள் வந்து தர்மம், அறம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அரசியல்வாதிகளிடம் அதை பேசுவதுங்கிறதே சரியான எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு அவங்கவுங்க போயிட்டுருப்பாங்க. ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? பியூஷ் கோயலை ஓபி ரவீந்திரநாத் குமார் சந்தித்ததாக ஒரு செய்தி இருக்கிறது, அது உண்மைதானா? இதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு தான் ஓபிஎஸ் கூட இருக்கக்கூடிய அவருடைய 2 மகன்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ சீட் கேட்பதாகவும் செய்திகள் இருக்குது. ஜெயபிரதீப் ஒரு தொகுதியவே குறி வச்சு லாஸ்ட் 4 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய எதிர்காலம் என்னவாகும்? இப்போ ஓபிஎஸ்ங்கிறது கடைசியாக அவரும் அவருடைய 2 மகன்களுங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. குன்னம் ராமச்சந்திரன் மொத்தமாக அரசியலை விட்டே விலகிறேன் அப்படின்னுட்டார். சில எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இங்கே போக திமுகவுக்கு போகலாம். ஜேசிடி பிரபாகர் உங்களுக்கு தாவேக்கா வரைக்கும் போயிட்டார். ஆனால் உங்கள் இல்லை நம்பலை அப்படின்னா ஓபிஎஸ் தன்னை பரிசோதனை பண்ணணும். இதுக்கு மேலே அவர் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு பலன் இருக்குமான்னு தான் நமக்கு தெரியல. உங்களை நம்பி தர்ம யுத்தம் காலத்தில் வெளியில் வந்த யாருக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீர்கள்? செம்மலுக்கு திரும்ப சீட்டு கூட வாங்கி கொடுக்க முடியல. உங்களால செம்மலுக்கு சீட்டு வாங்கி தர முடியல. மாஃபா அமைச்சரா இருந்தாரு அவர். உங்க கூட வந்து தர்மயுத்த காலத்துல வந்தபோது அவர் அமைச்சரா வெளியில நீங்க வந்து வளமான இலாக்காக்களை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு, வீட்டு வசதி வாரியம் வாங்கிட்டீங்க, நிதி வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா பள்ளிக்கல்வித்துறை மாதிரி ஹை போர்ட்போலியோவை ஹேண்டில் பண்ணவர் வந்து மாஃபா பாண்டியராஜன். அவரை கடைசியில் ஒரு சின்ன துறைக்குள்ள சுருக்கிட்டீங்க. அந்த சின்ன அவர் எடப்பாடி பழனிசாமி விசுவாசியாக மாறிய பிறகான ஒரு விஷயமா தான் போய் சேர்ந்தது தமிழ் வளர்ச்சித்துறை அப்படிங்கிறதும் கூட. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். அந்த ஸ்பெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் வழி இருக்கும்போது நம்பிக்கைக்குரியவராக ஓபிஎஸ் எல்லாரும் தனியாக விட்டுவிட்டார்கள் அப்படின்னா அவர்கள் வெளியில் போகாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக நீங்கள் நடந்து கொண்டீர்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. ஓபிஎஸோட என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்துவதாகத்தான் தகவல்கள் வருகிறது. கடைசியாக என்டிஏக்கு கொடுக்குற சீட்டில் டிடிவி நிற்பார். இப்போ நடக்கிறத பார்த்தா இபிஎஸ் கூட அவர் கையொப்பம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அவர் ரெட்டலில் நிற்கிறது கூட தயாராவார்னு கூட பார்க்கலாம். போகிற போக்க பார்த்தா அந்த ஆப்டிக்ஸை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு அதையும் கூட செய்யலாம். ஆனால் ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்த்து அமமுகக்குள்ளே உள்ஒதுக்கீட்டில் சீட்டு கொடுக்கலாம்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. அப்படி வந்தால் ரெட்டை இலையை டிடிவிக்கு கொடுக்க அவர் யோசிப்பார். அந்த ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது. ஏன்னா டிடிவி உங்களுக்கு குக்கரில் போட்டி இல்லைன்னா அவர் கொடுக்குற உள்ஒதுக்கீட்டில் இவர் எப்படி போட்டியிட முடியுங்கிற கேள்வி வருது இல்லை. அப்புறம் அப்போ எப்படி மாறிடும்னா டிடிவி கூட இருந்த 6 பேரோ 7 பேரோ ரெட்டையில் எம்எல்ஏ ஆயிடுவாங்க. ஓபிஎஸ் அவரை சேர்ந்தவங்க டிடிவி பிஃபார்மில் சைன் பண்ணோம்னா அது இன்னும் பெரிய குழப்பமாகும். இப்போ ஓபிஎஸ்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா அவரை தாமரையில் சேர்த்தா டிடிவிக்கு சொல்ல டு அன் எக்ஸ்டென்ட் லாபம் ரெட்டையிலே போட்டியிடுவது என்பது கம்பேரிட்டிவ்லி இந்த சின்னத்துக்கானது. அது அவர்களுக்கும் சாதகமாக இல்லை, அவங்க அந்த சின்னத்துக்காக உழைச்ச சின்னம் தான், அது புதுசு இல்லை. டிடிவி ஓபிஎஸ் உள்ளே வருவது என்கிற ஃபைனல் காலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே சொல்லாததுனால தான் அவர் நேற்றைக்கு மேடையேற்றப்படவில்லை. அது மட்டும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு பலம் இருக்கானும் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஓபிஎஸ்ஸினுடைய அரசியல் ஏறத்தாழ முடிவடைஞ்சிருச்சுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிரேமலதா அவர்கள் தேமுதிக எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல தான் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது நம்ம கடந்த 3-4 தேர்தலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 16, 19, 21, 24 கூட எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க செய்தியாளர்கள். நான் தாய், என் கட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சினிமா பஞ்சுக்கு வேணா உதவும், அரசியலுக்கு இது உதவுமா? சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காத பல பேர் அரசியலில் காணாமல் போனவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு டிமாண்டை உருவாக்குறதா நினைச்சு கடைசியில் இவங்களே இவங்களுக்கு பேக் ஃபயரை தேடிக்கிறாங்களா? ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல தேமுதிக இருக்கிறது இன்றைக்கி. ஆக்சுவலாக அவர் கேள்வி கேட்கும்போது அவர் கேட்ட கேள்வி அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணுவோம்னு நினச்சா அது பாதிக்கு பிறகு வேறு மாதிரி போயிடுச்சு. நீங்களும் கூட தேமுதிகவும் எப்போதும் போல் கடைசி நேரம் வரை அப்படின்னு ரிப்போர்ட்டர் வார்த்தையை போட்டார். நான் சரி ஏதோ அவங்களுடைய அந்த முன்னாடி 2 பக்கமும் இழுபறின்னு போட்டதற்காக 2019 ப்ரெஸ் மீட்டுங்கிறது எப்போதும் போல் கடைசி நேரம் வரை நீங்களும் கூட தேமுதிகன்னதும் அவங்களும் இப்படி ஷார்ப்பாக பார்த்தாங்க. என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு எல்லோரும் ஆவலோட பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கொஸ்டின் போயிடுச்சு. ஒரு செகண்ட் ஏதாச்சுன்னா அவங்க ட்ரிகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வராங்க. இன்றைக்கி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு விதமான லோடட் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. உடனே ஒன்றும் எலெக்ஷன் வந்துடல, இமீடியட்டாக இப்போ என்ன எல்லோரும் கேண்டிடேட்டை போட்டாங்களா, பிஃபார்ம் சென்ட் பண்ணிட்டாங்களா, எதுவும் கிடையாது. நாங்கள் கூட்டணி குறித்து விரைவில் நல்ல முடிவு அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போது வரை ஏன் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவில்லை அப்படின்னா அவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் நம்மகிட்ட பேசலை அப்படிங்கிறத அவரங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்கள் இந்த கேள்வியும் கேட்குறாங்க. திமுகவோட முன்னணி தலைவரோட உங்களுடைய தம்பி சகோதரர் எல்கே சுதீஷ் பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் செய்திகளில் பார்க்க முடியுது. நீங்களும் கூட பல முன்னணி தலைவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்கிற விஷயம்லாம் வருது அப்படிங்கும்போது மறுக்கிறாங்க. அதையுமே ஆமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. எல்லா கட்சியோடையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலை. அது மறக்கிறாங்க முழுமையா. இது இல்லை, ஏன்னா திமுக கூட பேசுறது ஆமான்ட்டு அதிமுக பக்கம் பேசுவதை நிறுத்திட்டாங்கன்னா அந்த ஆபத்தை அவங்க ஏற்கனவே கண்டிருக்கிறாங்க. 2021 அது நடந்தது, 19 அந்த விஷயம் நடந்தது, 21 அது நடந்தது. அவங்க எந்த கூட்டணியும் இல்லாமல் போனார்கள். இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் அவங்களை அகாமடேட் பண்ண முடியாமல் அவங்க வெளியில் போகக்கூடிய சூழல் வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அது கடந்த காலத்தில் இப்படி ஒரு டெக்னிக் கலைஞர் பண்ணுவதாக சொல்லுவாங்க. திடீர்னு ஏதாவது ஒன்றுனா ராமதாஸ் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, இல்லை வைக்கவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாருன்னா அதிமுக அவங்க பண்ண டிமாண்ட் சர்ன்னு குறைஞ்சிரும். கொடுக்குறத வாங்கி அவங்க தான் இல்லைன்ட்டாங்கல்லங்கிற மாதிரி அவங்கள மாட்டி விடுற வேலையும் சில நேரங்கள் கலைஞர் பண்ணதாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வைகோவினுடைய புறக்கணிப்பு மாதிரிலாம் இன்றைக்கி இருக்க நிலைமையில் தேமுதிக புறக்கணிக்க முடியாது. அவங்களுக்கு ராஜ்யசபா ரொம்ப லேட் பண்ணாங்கன்னா திமுக சைடில் ராஜ்யசபா சீட்டுக்கு வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்கனவே உருவாயிருச்சு. இருக்கிற 4 சீட்டுகள் அந்த 4 இப்போ எலெக்ஷன் நடந்தால் தான். எலெக்ஷனுக்கு பிறகு 26 எலெக்ஷனுக்கு பிறகு எண்ணிக்கை மாறினால் அது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். அதில் வர ஜெயிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அது மாறும். அதனால் முன்கூட்டியே போட்டு கையெழுத்து வாங்கினது இங்கே இருக்கும்போது அதிமுகவை இவ்வளோ டீலில் விடுறதா அதிமுக ரசிக்காது. பாஜக தரப்பில் தேமுதிக இல்லைன்னா இப்போ என்ன வந்தால் தான் நம்ம ஜெயிப்போங்கிற மாதிரிலாம் ஒரு இம்பேக்ட் இருக்க மாதிரி தெரியலையேன்னு ஒரு பார்வை இருக்குது. அதனால தான் இவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு கடந்த முறை ஒரு முக்கியத்துவம் ஏன் கொடுத்தாங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு, அதுலேருந்து ஒரு 4 மாசத்துல நடந்த தேர்தல், அப்போ ஒரு அனுதாபம் ஓட்டு நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் இருந்தது. விருதுநகரில் இவர் வாங்கிய ஓட்டு அப்படிங்கிறது அது தமிழ்நாடு முழுக்க தேமுதிகவுக்கான ஓட்டை நம்ம கொள்ள முடியாது, எடுக்க முடியாதுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்ம மறுத்துட முடியாது. கூடுதலாக ஏடிஎம்கேவுடைய மெஷினரியும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் விருதுநகரில் காங்கிரஸை விட
தேமுதிகவுக்கு பூத் ஏஜென்ட் கூட இருந்தாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை உதயசூரியன் சின்னம் அங்கே நின்றிருந்தா, காங்கிரஸ்க்கு பதிலாக அங்கே நின்றிருந்தா, விஜய பிரபாகர் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. ஒருவேளை காங்கிரஸை எதிர்த்து அவரும் இதில் நின்றதால் அது எப்படி போயிருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்துருக்கணும். ஸோ அப்படியான ஸ்பெகுலேஷன்ஸ் தான். நமக்கு என்னென்னா பல நேரங்களில் நம்ம பார்த்தது ஒரே ப்ராப்ளம் 2 எலெக்ஷன்ஸ் வரைக்கும் தாங்காது. ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் ஜஸ்ட் ஒரு 3 மாதம் கேப் இருக்குமா? உத்தவ் தாக்கரேவும் இங்கே சரத்பவாரும் காங்கிரஸும் இணைந்து 48க்கு 30 சீட் அடிச்சுட்டு வராங்க. அடுத்து நடக்கிற எலெக்ஷன்ல கம்ப்ளீட்டா காலியாகிறாங்க. எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்காத நிலைமைக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் ஜெயிக்கிற நிலைமைக்கு போகுது. உங்களுக்கு அந்த அளவுக்கான இம்பாக்ட் இருந்திருக்கிறது. நடுவில் அவங்க வேலை பார்த்தாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன், 2018 கலைஞர் அவர்கள் இறந்துட்டாரு. 19 பார்த்தீங்கன்னா ஸ்வீப், ஒரே ஒரு தொகுதி தேனியை தவிர, அங்கேயும் உதயசூரியன் தங்கத்தமிழ் செல்வன் அப்பவே திமுக வந்து சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு சீட்டை தான் தோக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 தேர்தலை பாருங்க, பெரிய அளவில் அதிமுகவும் ஜெயிச்சது. ஒரு 75 சீட் வரைக்கும் வந்தது. கடந்த முறை எப்படி திமுக ஒரு 98 கூட்டணியோட ஜெயிச்சாங்களோ அதிமுகவும் ஒரு 75 சீட் வரைக்கும் ஜெயிச்சது. அப்படிங்கும்போது அந்த இம்பாக்ட் போயிருச்சு அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். அதுதான் உங்களுக்கு அதுலேயே 2 வெவ்வேறு பேட்டர்னில் போச்சு இல்லை. உங்களுக்கு கடந்த காலத்தில் நம்ம 19லேயே அந்த ஏறத்தாழ 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் சேர்ந்து நடக்கும்போது, 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கும்போது அதனுடைய பேட்டர்னே வேறையாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் மகாராஷ்டிராவில் அதுக்கு நடுவில் அவங்க ஒர்க் பண்ணாங்க, ஸ்கீம்ஸை இறக்குனாங்க. இவ்வளவும் பண்ணாலும் உத்தவ் தாக்கரேவினுடையது நாங்கள் தான் பாலா சாஹிப் இவருடைய வாரிசு, தாக்கரேனுடைய பால் தாக்கரேனுடைய வாரிசுன்னு அவர் வச்சது. நாங்கள் தான் உண்மையான சிவசேனாங்கிறது. ஒரு எலெக்ஷன் உங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துட்டோம், 3 மாதம் கழிச்சு திரும்ப அதையே எடுத்து வரீங்களேன்னு ஒரு பார்வையாகவும் இருந்திருக்கிறதும் நம்ம ஒரு பக்கம் வந்து நாங்கள் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பேசுனது ஈடுபடும். அதில் இன்னொன்று சேர்த்து அங்கே மோடி வேண்டான்னு நீங்கள் ஒரு இதை கொண்டு வந்தீங்க. இங்கே மோடி ஜெயிஸ்டாருங்கிறது முடிவாயிருச்சு. அதுக்கு பிறகு அந்த இது எஃபெக்டாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுக்கு பழகியவர்களாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படியான விஷயங்களுக்குள்ள அந்த அவங்க வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது எவ்வளோ தூரம் போகும் என்பது கொஞ்சம் கவனிக்கத்தக்கது தான். நான் எதுக்கு இவ்வளவும் சொல்கிறேன்னா, விஜயகாந்த் அவர்கள் அவருடைய இறப்பு, அவரின் மீதான அபிமானம், விஜயகாந்தின் மீது அபிமானம் கொண்ட எல்லோரும் தேமுதிகவினுடைய வாக்காளர்கள் அல்ல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு பத்ம விபூஷன் நோக்கத்தோடு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி என்டிஏக்கு போகலை. அதனுடைய இம்பேக்டாகவும் நாங்கள் பத்ம விபூஷன் கொடுத்து ஒரு 1/2 பக்கம் பிரதமர் கட்டுரையெல்லாம் எழுதினார் விஜயகாந்த் அவர்கள் நினைவு கூர்ந்து. ஆனால் நீங்கள் எங்களுக்கு 24 என்டிஏக்கு வரல என்பதற்காகவும் கூட வந்தால் பாருங்கள் எல்லாம் விடுங்கிற இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சானும் நம்ம கவனிக்கணும். ரொம்ப தாமதமாச்சு அப்படின்னா இவங்க 3 பேரையும் நீங்கள் இப்போ வரைக்கும் அணுக முடியாத இடத்தில் விஜய் இருக்கிறார். அவர் இதற்கு பிறகு மட்டும் அணுகிவிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம், இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அது லோக்கல் கேண்டிடேட்ஸை பொறுத்து இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.